முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த போர் நடவடிக்கைகளை பார்த்து தலை குனிந்த இஸ்ரேல். நபி அவர்களுடைய போர் நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது, எதிரிகளுடன் எவ்வாறு நடக்கச் சொன்னார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. ஒரு சமுதாயத்துடைய தலைவராக யாராவது இருப்பார்களானால் அவர்கள் எல்லா விதத்திலும் சமுதாயத்தினருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குறிப்பாக போர் என்று வரும் பொழுது, யுத்தம் என்று வரும் பொழுது அதிலும் இவர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்திலே எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை யுத்தங்கள் நடந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் நடவடிக்கைகளை போர் எந்த ஒருவருடைய நடவடிக்கைகளும் இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்த முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நடவடிக்கைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இவ்வாறு தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உலகத்துடைய பெரும் படைகளுக்கு தளபதியாக இருந்த மாவீரன் அலெக்சாண்டராக இருக்கலாம், மாவீரன் நெப்போலியனாக இருக்கலாம், டைட்டஸாக இருக்கலாம், ஜூலியட் சீசராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய போர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய போர் நடவடிக்கைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டதாகவே இருந்தது. எதிரிகளுடன் அவர்கள் நடந்து கொண்ட விடம், அவர்கள் சரணடைய வந்த போதிலும் அந்த மக்களை இவர்கள் கொன்று குவித்தார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் நடவடிக்கைகள் இருக்கிறதே, இன்று அநியாயமாக பலஸ்தீன் காசா மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய யூதர்களுக்கும் ஒரு வெட்கக்கேடாக ஆகியிருக்கிறது. நபி அவர்களுடைய போர் நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது? ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை தயார் செய்து அனுப்பும் பொழுது அந்த படையினருக்கு முக்கியமான சில உபதேசங்களை செய்வார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வரக்கூடிய ரிவாயத், நபி அவங்க சஹாபாக்களை வழி அனுப்பும் பொழுது, படைகளில் அனுப்பும் பொழுது கூறுவார்கள், இஸ்தௌசு பில் உசாரா கைரன், கைதிகளுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அபூதாவுதுடைய ரிவாயத் வருகிறது, சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹுஸ்ஸுனா அல ஸதகதி வ யன்ஹானா அனில் முஸ்லதி சொல்றாங்க, நபி அவர்கள் எங்களுக்கு தர்மம் செய்வதில் ஆசை ஆர்வமூட்டுவார்கள், சித்திரவதை செய்வதை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரையும் சித்திரவதை செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். உலகத்துடைய நடைமுறையில் யாராவது ஒரு படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டு விட்டார், அவருக்கு அதிகமான செல்வாக்குகள் இருக்கும். அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் படை பிரிவினிடத்திலே பல வேலைகளை வாங்குவார், அவர்களை கஷ்டப்படுத்துவார். இவருடைய சுயநலனுக்காக வேண்டி அவர்களுடைய உயிரையும் இவர் கணக்கெடுக்க மாட்டார். ஆனால் கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் நடவடிக்கை எவ்வாறு இருந்தது என்றால், புகாரியுடைய ரிவாயத் வருகிறது, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அம்மர அமீரன் அலா ஜெய்ஷின் அவ் சரியத்தின், ஏதாவது ஒரு பெரும் படைக்கோ அல்லது படை பிரிவிற்கோ ஒரு பொறுப்பாளரை, அமீரை நபி அவர்கள் நியமித்து விட்டால், அவுசாஹு பிஹாசதிஹி பிதக்வல்லாஹ், குறிப்பாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த தளபதிக்கு நபி அவர்கள் வசியத் செய்வார்கள். அதோடு வமம் மஅஹு மினல் முஸ்லிமீன கைரன், இவரோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய விடயத்திலே படை சிப்பாய்கள் பிரிவினர்களுடைய விடயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து தான் அந்த படை தளபதிகளை அனுப்புவார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட ஒரு மகான் கண்ணியமானவர்களே. அந்த தொடர் ஹதீஸிலே வருகிறது, அந்த படையினரை பார்த்து நபி அவங்க சொல்லுவாங்க, உஹ்ஸு பிஸ்மில்லாஹி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் போரிடுங்கள். காத்திலு மன் கஃபர பில்லாஹ், அல்லாஹ்வை
அல்லாஹ்வை யாரெல்லாம் நிராகரிக்கிறாரோ அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள். உஹ்ஸு, நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், ஆனால் வலா தகுல்லு, எல்லை மீறி விட வேண்டாம், எல்லை மீறி விட வேண்டாம். வலா தக்திரு, அவர்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றி கிரிமினலாக அவர்களை கொலை செய்ய வேண்டாம். வலா துமத்திலு வலா தக்துலு வலீதன், நீங்கள் அந்த எதிரிகளை பிடித்து விட்டால் அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டாம். உறுப்புகளை மட்டும் அவ்வாறே வெட்டி அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டாம். குறிப்பாக சொன்னார்கள் வலா தக்துலு வலீதன், எந்த குழந்தைகளையும் நீங்கள் கொல்லக்கூடாது. அது எதிரிகளுடைய தலைவருடைய குழந்தையாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, கொல்லுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. இப்படியாப்பட்ட போர் நடவடிக்கைகள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது கண்ணியமானவர்களே. ஆனால் இன்று இஸ்ரேல் செய்யக்கூடிய அந்த மனிதாபிமான மற்ற போர் நடவடிக்கைகள், நியூ போர்ன் பேபிஸ், பிறந்து ஒரு நாள் 2 நாள் இருந்த குழந்தைகள் மட்டும் 115க்கு அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்திலே சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆகியது. ஒரு தந்தை, அவருக்கு 2 இரட்டை குழந்தைகள், ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தைகள் பிறந்து 4 நாட்கள் அந்த குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட்டை எடுப்பதற்காக வைத்தியசாலைக்கு செல்கிறார். கண்ணியமானவர்களை, அங்கு இருக்கும் பொழுது இவருக்கு கேள்விப்படுகிறது, இவருடைய 2 குழந்தைகள் மனைவி உட்பட ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் என்ன செய்கிறார்? பர்த் சர்டிபிகேட் எடுப்பதற்காக சென்றவர் அந்த 2 குழந்தைகளுடைய டெத் சர்டிபிகேட்டை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காட்சி, அவர் அழக்கூடிய காட்சி. அந்த குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தந்தையுடைய நினைப்பு என்னவாக இருக்கும், ஆசை என்னவாக இருக்கும்? ஆசை ஆசையாக பல ஆடைகளை வாங்கி வைத்திருப்பார். இதே போல இவர் வாங்கி வைத்த ஆடைகளை அழுத வண்ணம் காட்டி காட்டி, என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த ஆடைகள் எல்லாம் அணிவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், இன்று என்னுடைய மனைவியும் உயிரோடு இல்லை, என்னுடைய 2 குழந்தைகளும் உயிரோடு இல்லை என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 50,000க்கு மேற்பட்டவர்கள், அதில் அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். கண்ணியமானவர்களே, இஸ்ரேல் நபி அவர்களுடைய இந்த போர் நடவடிக்கைகளை பார்த்து வெட்கப்பட வேண்டும், தலை குனிய வேண்டும். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் ஒரு வார்த்தை அதிகமாக வருகிறது. நபி அவங்க சொன்னாங்க, வலா அஸ்ஹாப ஸவாமிஅ, அந்த மதஸ்தலத்திலே இருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது, சித்திரவதை செய்யக்கூடாது. அது எந்த மதஸ்தலமாக, வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அதற்கும் நீங்கள் பங்கம் விளைவிக்க கூடாது, அதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்று காசாவிலே எத்தனை மஸ்ஜிதுகள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது கண்ணியமானவர்களே. சமீபத்தில் ஒரு மஸ்ஜிதில் சுபஹ் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இஸ்ரேலுடைய தாக்குதலின் காரணமாக முழு மஸ்ஜிதும் தகர்க்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உடம்புகள் கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு சின்ன பின்னமாக்கப்பட்டிருந்தது. இது என்ன ஒரு போர் நடவடிக்கைகள்! அல்லாஹ் தான் இவர்களை பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. கடைசியில் யார் என்று தெரியாமல் இறைச்சிகள், அந்த உடம்புடி இறைச்சிகளை நிறுத்தி, ஒரு உடம்புடி இறைச்சி இவ்வளவு தான் என்று பைகளில் போட்டு அவர்கள் அடக்கம் செய்த காட்சிகளையும் நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஹாக்கிமுடைய ரிவாயத்தில் வருது, இந்த உபதேசங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹாதா அஹ்துல்லாஹ், இது தான் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை, வஸீரத்து நபியிஹி ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, அழகிய வழிமுறையும் இதுதான், இதைத்தான் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துவார்கள். முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய இன்னொரு ரிவாயத், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடைய ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள், மக்தூலத்தன், அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் கத்லின் நிசாஇ வஸ்ஸிபியான், நபி அவர்கள் ஆரம்பத்தில் இதை வெறுத்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதற்கு பிறகு எந்த பெண்ணையும் எந்த குழந்தையையும் கொலை செய்யக்கூடாது என்று முற்றாக தடை விதித்தார்கள்.
சொன்னார்கள் கண்ணியமானவர்களே. ரபாஹ் இப்னு ரபீ அஸ்-ஸைஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அபூ தாவூதிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்துலன்ன இம்ரஅத்தன் வலா அஸீஃபன், எந்த ஒரு பெண்ணையும் கொலை செய்யக்கூடாது, எந்த ஒரு கூலியாளையும் கொலை செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். யுத்தத்திற்கு சஹாபாக்கள் செல்லும் பொழுது நபி அவர்களுடைய நீண்ட உபதேசம். நபி அவர்கள் சொன்னார்கள், வலா தக்துலு ஷஜரத்தன், அந்த எதிரிகளுடைய பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மரத்தையும் நீங்கள் வெட்டக்கூடாது. வலா தக்துலு இம்ராத்தன், எந்த பெண்ணையும் கொலை செய்யக்கூடாது. வலா சபியன், எந்த சிறு குழந்தை நியூ போர்ன் பேபியையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது. வலா வலீதன், எந்த சிறுவர்களையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது. வலா ஷேഖன் கபீரன் வலா மரீதன், வயோதிபரையும் கொலை செய்யக்கூடாது, நோயாளியையும் கொலை செய்யக்கூடாது. வலா துமத்திலு, நீங்கள் சித்திரவதை செய்யக்கூடாது. வலா துஸ்ரிஃபு ஃபில் கத்ல், கொலை செய்யும் விடயத்திலே எல்லை மீறக்கூடாது, கண்டமாறி கொலை செய்யக்கூடாது என்பது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வலா தஹ்திமு மஅபதன், அவர்களுடைய வணக்க ஸ்தலத்தை நீங்கள் இடித்துவிடக் கூடாது. வலா துஹர்ரிபு பினாஅன் ஆமிரன், பெரும் கட்டிடங்களையும் நீங்கள் சின்ன பின்னமாக்க கூடாது, சீர்குலைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஹத்தல் பஈர் வல் பக்ரத்தி, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய ஒட்டகங்கள், அவர்களுடைய மாடுகள், அவர்களுடைய கால்நடைகளையும் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இதை விட வேறு யார் கண்ணியமானவர்களே போர் நடவடிக்கைகளை பற்றி 100க்கு 100 சரியாக சிறந்த முறையில் பேச முடியும்? இது முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். முழு உலக மக்களும் இந்த நபி அவர்களுடைய இந்த போர் நடவடிக்கைகளை யாப்பாக எடுத்து செயல்பட வேண்டும். இப்படி செயல்பட்டால் உலகத்திலே அநியாயம் இருக்காது கண்ணியமானவர்களே. எதிரிகளுடன் யுத்தம் செய்வதற்கு பதிலாக உலகத்திலே சமாதானங்கள் நிலவும். இந்த போர் அடிப்படையில் சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள். இந்த சஹாபாக்களுடைய இந்த போர் நடவடிக்கைகளை பார்த்து எத்தனையோ எதிரி தளபதிகள், எத்தனையோ எதிரி படையில் இருக்கக்கூடிய வீரர்கள், எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வந்த காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ரோமர்களுடைய முக்கியமான தளபதி ஜரஜா என்பவர், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய இந்த போர் நடவடிக்கையை பார்த்து ரோமர்களுடைய படை தளபதியாக இருந்தவர் அந்த யுத்தத்திலேயே சில நிமிடங்களில் முஸ்லிம்களுக்கு சார்பாக இருந்து ரோமர்களை எதிர்க்கக்கூடியவராக மாறினார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆகவே நபி அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அல்லாஹ் வெற்றியை முன்மாதிரி வைத்திருக்கிறார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவ்வலில் நபி அவர்களை பற்றி அதிகமான விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் நபி அவர்களுடைய வாழ்க்கையை அணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.